श्रीचक्रवरदाचार्यं शुद्धसत्त्वं गुरुत्वं श्रीनिधिं राघवं वन्दे ह्यपारकरुणानिधिं श्रीशैलेशदयापात्रं दीपत्यार्निगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयाम्यामनमुद्यमामस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदां गजयुग्मरुग्मव्यामोगतस्थ धृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतयस्तनया विभूति सर्वं यदेन नियमेन मदन्वयानाम् आद्यस्य नकुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च मगधाग्भयभट्टनाथ श्रीभक्तिसागरकुलशेखरयोगिभागान् भक्ताङ्घुरेव परकालयतीन्द्रमिश्रां श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्यकविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम् अञ्जनानन्दनं वीरं जानकीशोकनाशनं कपीशमक्षहन्तारं वन्दे लङ्काभयङ्करम् ஸ்ரீமத் ராமாயணத்தில் பாலகாண்டத்தை இனிதாக நிறைவேற்றி நாம் இப்பொழுது அயோத்தியா காண்டத்தில் பிரவேசிக்கின்றோம். அயோத்தியா காண்டத்தில் பிரவேசிப்பதற்கு முன் அடியனுக்கு நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க, சுவாமி இந்த அயோத்தியாவை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கன்னு. பாகவதத்தில் சப்தாகத்தில் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இப்போ உங்களுக்காக ஒரு 2-3 இன்சிடென்ட் மட்டும் சொல்கிறேன். அயோத்தியா அப்படின்ற ஒரு பேரே ஒரு அற்புதமான பேர். நயோத்தும் இச்சா அயோத்தியா அப்படின்வா. பிறரால் கைப்பற்ற முடியாத ஒரு நாடுக்கு அயோத்தியா என்று பெயர். அதனால்தான் எத்தனை துலுக்கர்கள், முகலாயர்கள், ஹீனர்கள், கஷாதர்கள் எல்லாம், யவனர்கள் எல்லாம் வந்து தாக்கினாலும் இன்றளவும் அயோத்தியாவை யாரும் கைப்பற்ற முடியாமல் இருக்கின்றது. நயோத்தும் இச்சா அயோத்தியா இது என்பார்கள். இத அயோத்தியாவை பத்தி நம்ம எதிலெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கந்த புராணத்துல அயோத்தியாவை பத்தி பேசியிருக்கு. ஸ்கந்த புராணத்துல எங்க இருக்கு சுவாமி, நீங்க வேணா போய் சர்ச் பண்ணி பாருங்கோ, அடியேன் சும்மா சொல்றேன்னா இல்ல உண்மையிலேயே இருக்கா அப்படின்ட்டு. ஸ்கந்த புராணத்துல அயோத்தியா மகாத்மியம் அப்படின்னு சொல்லிட்டு 1.60 ஸ்லோகா நம்பர், அதுல போய் பார்த்தீங்கன்னா, அகாரோ பிரம்மணச்ச புரோக்தம் யகாரோ விஷ்ணுருச்சதே தகாரோ ருத்ரஸ்ச அயோத்தியா நாம ராஜதே அப்படின்னு. அகாரோ பிரம்மண புரோக்தம். இந்த அயோத்தியான்றதுக்கு எப்படி பேர் வச்சானா, அகாரம் அப்படின்றது பிரம்மாவே தன்னுடைய வாயுகந்து சொன்னாராம். யகாரம் விஷ்ணுவின் அனுகிரகத்தால் கிட்டியது, தகாரம் ருத்ரன் அனுகிரகத்தினால் கிட்டியது. இப்படி அகார யகார தகாரங்கள் ஒன்று சேர்ந்து அயோத்தியா என்று மாறிற்றாம். அது மட்டும் இல்ல, இந்த ஸ்கந்த புராணத்துல அயோத்தியா மகாத்மியை பத்தி சொல்லும் போது சொல்றா, இந்த அயோத்தியா எங்கே இருக்கிறது சுவாமி, நமக்கு கூட வெஸ்மாம்பலத்துல சென்னையில ஒரு அயோத்தியா மண்டபம் இருக்கே, அந்த அயோத்தியா பத்தி சொல்லியிருக்கலாமே. இல்ல பூமண்டலத்துல எத்தனையோ இடத்துல, இப்ப நீங்க சேலம்னு எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், சேலம்ன்ற பேரு பிரான்ஸ்ல இருக்கு, அமெரிக்கால 3-4 இடத்துல சேலம்னு இருக்கு. ஸோ இப்ப நம்ம தமிழ்நாட்டிலயும் ஒரு சேலம் இருக்கே, அந்த சேலமா. பெல்லூர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகத்துல ஒரு பெல்லூர் இருக்கு, ஹம்பி, பெல்லூர், அவந்தி, அந்த மாதிரி இடத்துல. அதே மாதிரி வெஸ்ட் பெங்கால்ல பார்த்தாலும் ஒரு பெங்களூர்னு இருக்கு. அதே மாதிரி இந்த அயோத்தியான்னு இருந்தும், இந்த அயோத்தியான்னு நீங்க எப்படி சொல்லுவீங்க அப்படின்னா, அதுக்கு தான் இது மாதிரி யாருன்னா குதர்க்கமா கேட்பா அப்படின்றதுக்காக தான் ஸ்கந்த புராணத்துல என்ன பண்ணிட்டா, எந்த அயோத்தியாவை பற்றி நாங்கள் மகாத்மியம் எழுதுகின்றோம் என்பதை சொல்கின்றார்கள். தமசா நதிக்கரையில் சரையு நதிக்கரைக்கும் இடைப்பட்ட, இப்பயும் நீங்க அயோத்தியா ஜியோகிராபிக்கல் இதுல போய் கூகுளாச்சாரியார்கிட்ட போய் மேப்ல போய் பார்த்தேன்னா தெரியும். ஒரு பக்கம் தமசா நதிக்கரை, இன்னொரு பக்கம் சரையு நதிக்கரை. இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல மத்ஸ்யம் போல ஒரு மீன் போல இருக்கிற இடத்துக்கு பேர் என்னன்னா அயோத்தியா. அந்த அயோத்தியாவை பத்தி தான்ப்பா நான் சொல்றேன் அப்படின்ற. சரி சுவாமி, நீங்க வெளியெல்லாம் போறீள், யார் யாரோ சொல்றா அப்படின்னு சொல்றீள். நம்ம தமிழ் ஆளுங்க யாருன்னா சொல்லியிருக்காளே. நம்ம திருவாய்மொழியில 7வது இதுல போய் பார்த்தீங்கன்னா 7.5.1 அதுல போய் பார்த்தீங்கன்னா, கற்பார் ராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரோ புற்பால் முதலா புள்ளெரும்பு ஆதி ஒன்றுமின்றியே நற்பாலயோதியில் வாழும் சாரசாரம்
முற்றும் நல்பாலுக்கு உன்விதவன் நான் முகன்னார் பெற்ற நாடே அப்படின்னு ஒன் ஆஃப் த பெஸ்ட் சிட்டி இன் த பாரத் இஸ் அயோத்தியா அப்படின்னு சொல்லி நம்மாழ்வார் எவ்வளவு அழகா சொல்லியிருக்கா பாருங்கோ. அது மட்டும் இல்ல, ஸ்கந்த புராணத்துல 10.18 10வது இது உள்ள ஸ்கந்தத்துல 18வது பாசுரமா இந்த ஸ்லோகத்தை சொல்றா. தஸ்மாத் ஸ்தானம் ஐஷனே ராஜ ஜன்ம பிரவர்த்ததே ஜன்மஸ்தானமிதம் புரோக்தம் மோக்ஷாதி ஃபலசாதனம். உனக்கு இந்த ஜென்ம சாபல்யம் அடைய வேண்டும் என்பதற்காக, ஒவ்வொரு மக்களும் ஜென்ம சாபல்யத்திற்காகத்தானே பிறக்கின்றோம். பிறக்கிறதே என்னன்னா இந்த ஜெயிலுக்கு வர மாதிரிதான். இந்த ஜெயில இருந்து எப்ப நம்ம முக்தி அடைவோம் அப்படின்றதுக்கு அந்த இடத்துல சொல்றார், ஒவ்வொருத்தரும் நாம் ஜென்ம சாபல்யம் அடைந்து மோட்ச பலத்தையும் அடைய வேண்டும் என்றால் ஒரே ஒரு சாதனை செய்தா போதும். அது என்னன்னா, விக்னேஸ்வராத் சர்வபூமாக்னே வசிஷ்டோ உத்தரே ததா. எந்த ஒரு நகரத்தில் வலது புறமாக விக்னேஸ்வரனும் பூர்வ பாகத்திலும் பிறகு உத்தரபாகத்தில் வசிஷ்டருக்கென்று தனியாக ஒரு ஆசிரமும் ஒரு கோவிலும் இருக்கின்றதோ, பశ్చமே மார்கே, அந்த இடத்தில் ஒரு கோவில் இருக்கின்றது. ஜன்மஸ்தானம் ததோ ததஸ்மிருதம், அந்த இடத்தில் தான் ஒரு புனித அவதாரமானது ஜென்மஸ்தானம் இருக்கின்றது. அந்த இடம் என்ன? இன்னைக்கும் போய் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் தமசா நதி, ஒரு பக்கம் சரையு நதி, அந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் பூர்வத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு விநாயகர் கோவில். அந்த விநாயகர் கோவிலை கடந்து போனீங்கன்னா ஹனுமான் கோவில். அந்த ஹனுமான் கோவிலை கடந்து போனீங்கன்னா பகவான் ராமபிரான் பிறந்த அந்த ஜென்ம பூமியான ராம ஜென்ம பூமி. அதற்கு பின்புறமாக பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா வசிஷ்டருடைய ஆசிரமம், வசிஷ்டருக்குன்னு தனி சந்நிதி இருக்கு. அப்ப இது எந்த இடம் அப்படின்னா இதுதான்ப்பா அந்த அயோத்தியா அப்படின்னு சொல்றா. இதை கருட புராணமும் சொல்லுது. சுவாமி நீங்க ஸ்கந்த புராணத்திலிருந்தே சொல்லிட்டு இருக்கேன், மேபி உங்களுக்கு ஸ்கந்த புராணத்துல யாருன்னா தெரியும் போல இருக்கு, யாருன்னா வச்சிருப்பா அப்படின்னா இல்லப்பா, இது கருட புராணத்திலயும் இருக்கப்பா. கருட புராணத்துல 7 இடத்தில் நமக்கு முக்தி கிட்டும் அப்படின்னு சொல்றா. அது எந்தெந்தனா, அயோத்தியா, மதுரா, மாயா, காஷி, காஞ்சி, அவந்திகா, பூரி, துவாரவதி சைவ சப்தைதே மோக்ஷதாயக. இந்த உலகத்தில் யார் ஒருவர் உய வேண்டும் என்றால், யார் ஒருவருக்கு மோட்ச பிராப்தி அடைய வேண்டும் என்றாலும் அவர்கள் இந்த 7 இடத்திற்கு சென்றால் 7 கண்டங்களுக்கே சென்றதற்கு சமமாகும். நாம் வைகுண்டத்தை பூலோகத்திலேயே அனுபவித்து விடலாம். எப்படி என்றால், அயோத்தியா, மதுரா, மாயா. அயோத்தியா ராமன் பிறந்த இடமாயிற்றே, அந்த அயோத்தியாவிலும் மதுரா கண்ணனம் பிரானின் திவ்ய அப்ராகிருத திருமங்கலமான அந்த திவ்ய தேகத்தை தரித்தானே அந்த மதுராவிலும், மாயா, மாயா என்றால் ஹரித்வார்னு சொல்லுவா, அந்த ஹரித்வாரிலும், காஷி சாக்ஷாத் காலபைரவ சுவாமியாக இருக்கக்கூடிய நம்முடைய சுவாமியான சர்வேஸ்வரனான சிவபெருமானும், காஞ்சி அம்பாள் காமாட்சி இருக்கக்கூடிய இடமும், அவந்திகா அவந்திகாவிலும், பூரி ஜெகநாத கஷேத்திரம். அப்படி திரும்ப சொல்றேன், இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அட்லீஸ்ட் இந்த இடத்துக்கு போக முடியல சுவாமி, இதெல்லாம் நம்ம போக முடியுமா? எங்க அப்பா அம்மா கூட்டுட்டே போக மாட்டா. இந்த கலிகாலத்துல நம்ம ஃப்ளைட்ல போறதா வண்டியில போறதானா எதுலையும் போறதா இடத்துல நம்ம காதால கேட்டாவே அந்த இடத்துல போன மாதிரி ஒரு இது கிடைக்கும். ஏன்னா அதுவே ஒரு சமாதி அவஸ்தை. ஓகேங்களா? அயோத்தியா, மதுரா, மாயா, காஞ்சி, காஷி, அவந்திகா, புரி, துவாரவதி சைவ சப்தைதே மோக்ஷதாயக. இந்த 7 இடத்திற்கும் யார் செல்கின்றார்களோ, யார் கேட்கின்றார்களோ, யார் மனதால் ஸ்மரிக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் முக்தி கிடைக்கும் அப்படின்றார். சரி சுவாமி, ஸ்கந்த புராணத்திலிருந்து சொன்னேன், கருட புராணத்திலிருந்து சொன்னேன், வேறு ஏதாவது மதத்தாருடைய பிரமாணம் இருக்கானா? இருக்கு. ஜெயின மதத்தில் தீர்த்தங்கரர்கள் என்பார்கள். அதில் 24 தீர்த்தங்கரர்கள் இதுவரைக்கும் பிறந்து அவர்கள் அவதாரம் எடுத்திருக்கின்றார்கள். அதுல
இரண்டாவது தீர்த்தங்கரரான அஜிதானந்தன், நாலாவது தீர்த்தங்கரரான அபினானந்தன், ஐந்தாவது தீர்த்தங்கரரான சுமதானந்தா, 14வது தீர்த்தங்கரரான ஆனந்தானந்தா. இவர்கள் நால்வரும் அயோத்தியாவில் பிறந்தவர்கள். பூர்வாசிரமத்துல அவங்க அயோத்தியாவில பிறந்தவங்க. அப்படி பாருங்கோ, இக்ஷ்வாகு குலத்திலிருந்தே உதித்த செம்மல்கள் இன்று தீர்த்தங்கரர்களாக எங்கிருந்தா என்ன, அவர்களும் சத்தியம் வத தர்மம் சர அப்படின்னு தானே வாழறா. அப்ப அவர்களையும் நாம் மதிக்க வேண்டும். அவர்கள் அயோத்தியாவை பத்தி சொல்லியிருக்கா. இப்ப இந்த தீர்த்தங்கரர்கள் 2வது 4வது 5வது 14வது தீர்த்தங்கரர்கள் எல்லாம் வாழ்ந்திருக்கின்றார்கள் என்றால் அப்போதே அயோத்தியா என்று ஒரு நகரம் நிர்மாணிக்கப்பட்டிருந்தது என்பது இதிலிருந்து தெளிவாக இருக்கிறது. அடுத்தது குருநானக் அவருடைய கிரந்த சாஹி அப்படின்ற அந்த இடத்துல சொல்றார், 219வது ஸ்லோகத்துல சொல்றார், இந்த ராஜா எப்படியாப்பட்டவர் என்றால், இந்த கிரந்த சாஹிப்ல சொல்றார், ராமா என்பவன் ராஜ்யம் புரிந்தான், அந்த இடத்தில் ஒரு விதமான வருத்தங்களும் இல்லை, அந்த மக்களும் நாடும் செழிப்பாக இருந்ததுன்னு கிரந்த சாஹிப்ல அந்த ஸ்லோகம் நம்ம சொல்லிடுறேன். ஏன்னா அந்த பாஷை நமக்கு அடியனுக்கு தெரியாது. அதனால நீங்க வேணா கூகுளாச்சாரியரை கேட்டு அதை என்னன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. 219வது ஸ்லோகம். ஓகேங்களா? இது மட்டும் இல்ல, ஸ்கந்த புராணத்துல அயோத்தியா மகாத்மியத்துல 3.31 3.31 சொல்றார், ஸ்ரஷ்டே வருஷ சஹஸ்ராணி காஷி வாசேஷு யத் பலம். அவர் ஒருவர் காஷியில் 60,000 வருடங்கள் இருந்து தபஸ் செய்கின்றார்களோ அதன் பலனை தற்பலம் நிர்மிஷாத்தேன கலௌ தாசபுரி, அதை நாம் தாசபுரியான அந்த தசரத மகாராஜாவின் மகனாக பிறந்த அந்த தாசரதியின் இடத்திலேயே அனுபவித்து விடலாம். எந்த இடம் இது? அயோத்தியா. இந்த அயோத்தியாவை பத்தி சொல்லிட்டே போனா இன்னும் ஒன்னு சொல்லிடுறேன். காளிதாசர் ரொம்ப சிறந்த ஒரு கவி. அவர் சொல்லியிருக்காரு அயோத்தியாவை பத்தி. காளிதாசனுடைய ரகுவம்சம் அப்படின்ற காவியத்துல 13.61 13.61 அப்படின்ற இடத்துல அந்த ஸ்லோகத்துல அயோத்தியா எப்படி இருந்தது, ஹவு த அயோத்தியா வாஸ் ஃப்ளரிஷ்ட் அப்படின்னுறத பியூட்டிஃபுல்லா சொல்றார். ஜலானியா தீர்த்தாகாம் கயு பகத்ய அயோத்தியா மனு ராஜதானி. அயோத்தியா அவர்களுக்கு ராஜதானியாக இருந்தது. அந்த கௌசல்யா தேசத்தில் அயோத்தியா என்னும் நகரம் ராஜதானியம், அதாவது தலைநகராக இருந்தது. துரம் கமனதாவ மிருதாவதி வை இக்ஷ்வாகுபி புண்ணியதீர கிருதானானி. அந்த இடத்தில் எல்லா புண்ணியமா ஆத்மாக்களும் இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி இந்த அயோத்தியாவில் நாம் பிரவேசிக்கின்றோம். அயோத்தியா காண்டம் பிரதம சர்க்கம் முதல் ஸ்லோகம் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்கோ. கச்சதாமாதுலகுலம் பரதேன மகாத்மனா சத்ருக்னோ நித்ய சத்ருக்னோ நீத பிரதிபுரஸ்கிருதஹ. பியூட்டிஃபுல்லான ஒரு வார்த்தை. பகவான் வால்மீகி மகரிஷி இனிமேல் ஒவ்வொரு இடத்திலும் ராமனுக்கு ஏன் ராமன் ரமயதீதி ராமக, லக்ஷ்மணனுக்கு ஏன் லக்ஷ்மணன் லக்ஷ்மி சம்பன்னன். என்னுடைய குருநாதர் ரொம்ப அழகா சொல்வார், லக்ஷ்மி சம்பன்னன் அதனால் அவனுக்கு லக்ஷ்மணன் பேர் வந்துருத்துப்பா அப்படின்வார். இந்த இடத்துல சொல்றார், சத்ருக்னனுக்கு ஏன் சத்ருக்னன் என்று வசிஷ்டர் பேர் வைத்தார் என்றால் சத்ருக்னோ நித்திய சத்ருக்னோ அப்படின்னார். நித்திய சத்ருக்களை அவனுடைய லைஃப்ல போய் பார்த்தீங்கன்னா சத்ருக்னு எந்த அசுரனையும் அழித்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் இல்லை. உத்தர ராமாயணத்தை தான் போய் பார்த்தேன்னா லவணாசுரனை அழித்தான் அப்படின்னு ஒரே ஒரு இன்சிடென்ட் வரும். ஆனா அப்ப சுவாமி சத்ருக்ன அட்லீஸ்ட் பரதன் பேசுறான், லக்ஷ்மணன் பேசுறான், ராமன் பேசுகின்றான், சீதா பிராட்டி பேசுகிறார், அனுமான் பேசுறார், ராவணன் பேசிகிட்டே இருப்பான். அப்ப சத்ருக்னன் எங்கன்னா பேசின மாதிரி இருக்கா சுவாமி அப்படின்னா ஏன் இல்லைன்னா அவன் எப்பொழுதும் நித்திய சத்ருக்களிடம் பேசிக்கொண்டிருந்தான், சண்டையிட்டு கொண்டிருந்தான். சுவாமி நம்ம உடம்புல நித்திய சத்ருக்கள்லாம் இருக்காங்கன்னா இருக்காங்க. வேதம் சொல்றது, புரமீகாதசத்வாரோ அஜக்ரம் அவச்சேதசஹ மத்தியே ஆத்மனி திஷ்டந்தி.
இந்த ஆத்மாவை நாம் இந்த உடம்பான இந்த புறம் ஏகாதசத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். நவத்வாரபுரே தேகி நைவ குருவண்ண காரையன் அப்படின்னு பகவத்கீதாயிலும் கண்ணனம் பிரான் சொல்கின்றான். அதே போல பராஞ்சிகானி வியத்ருணஸ்வயம்பூ தஸ்மாத் பராங் பஷ்யந்தி நந்தராத்மன் கஷ்சித் தீரஹ பிரத்யகாத்மானமைக்ஷத் ஆவ்ருத்த சக்ஷூரமிருதத்வமிச்சன். இந்த உடம்பில் 11 துவாரங்கள் இருக்கின்றது. இந்த 11 துவாரங்களில் இருந்தும் ஒவ்வொரு துவாரமும் கண்ணு, காது, மூக்கு, வாயு, செவி எல்லா இடத்துலையும் ஓட்டை இருக்கா. இந்த ஓட்டையில பார்த்தீங்கன்னா ஒரு பானையில ஓட்டை போட்டீங்கன்னா பானையில இருக்க தண்ணி எல்லாம் வெளியே போயிடும். ஆனா என்ன ஒரு ஆச்சரியம், இந்த உடம்புல பார்த்தீங்கன்னா 9 துவாரம் இல்லை 11 துவாரம் இருக்கு. ஆனா ஆத்மா வெளியே போகாம அப்படியே தங்கின்னு இருக்கே, என்ன சுவாமி காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா புறம் ஏகாதச துவாரம் அப்பா. அதில் அஜக்ரமமாக அவச்சேதனமாக இந்த உடம்பில் ஆத்மா நித்திய நிரந்தனாக இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படியாப்பட்ட இந்த இந்திரியங்கள் கர்மேந்திரியம் ஞானேந்திரியங்களை எல்லாம் தன்வசத்தில் கொண்டு இந்த சத்ருக்னன் என்ன செய்கின்றான் என்றால் நித்தியபடியாக தன் இந்திரியங்களை எல்லாம் கட்டுப்படுத்தி கொண்டிருக்கின்றான். அதனால் அவனுடைய பெயர் என்ன என்றால் சத்ருக்னோ நித்திய சத்ருக்னன் என்று இங்கே வடிக்கின்றார். இப்படியா இப்ப ராம லக்ஷ்மண பரத சத்ருக்னர்கள் எல்லோருக்கும் திருமணம் அடைந்து அவர்கள் 12 வருடங்கள் சுகமாக இருந்து கொண்டு வாழ்ந்த நிலையில் இப்ப பரதனும் சத்ருக்னனும் கேகேய தேசத்திற்கு செல்கின்றார்கள். நம்ம முன்னையே பார்த்தோம், அஸ்வபதியின் மகன் கைகேயி. அந்த கைகேயிக்கு ஒரு தம்பி இருக்கின்றார். அந்த தம்பியின் பெயர் யுதாஜித். அந்த யுதாஜித் அவர்கள் ராமனின் திருமணத்திற்காக ஜனகபுரிக்கு வந்திருந்தார். அவர் திருமணமாகிய பிறகு பரதனுக்கெல்லாம் அவர் சொல்றார், அஸ்வபதி மகாராஜா தன்னுடைய பேரனான பரதனை காண வேண்டும் என்று அவா கொண்டிருக்கின்றார் அப்படின்னு சொல்லி யுதாஜித் தசரத மகாராஜாவிடம் ஒரு விண்ணப்பம் செய்கின்றார். அதை கேட்டு உடனே தசரதன் சொல்றார், ஓகே, குழந்தைங்களும் மீன்ஸ் பரதனுடைய மனைவி எல்லாரும் அவங்க அஸ்வபதியுடைய ராஜாவான கேகேய தேசத்திற்கு செல்ல வேண்டும். கேகேயம்ன்றது இன்னைக்கு இருக்கிற காந்தகார் அப்படின்னு என்னுடைய இன்னொரு ஆச்சாரியார் சொல்லுவார். அது எந்த அளவுக்கு உண்மைன்றது நீங்க சர்ச் பண்ணிக்கோங்க. நான் ஆச்சாரியர்கள் மேல அபார மரியாதை வச்சுருக்கேன். அவ சொன்னதை நான் அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டேன். அதனால நீங்க அக்செப்ட் பண்ணறதா இருந்தா பண்ணிக்கோங்க. அக்செப்ட் பண்ணிக்கிறதுனால கூகுள் ஆச்சாரியாரை கேட்டு நீங்க உங்களுடைய மைண்டை திடகாத்திரம் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த அஸ்வபதிக்கு அவர்கள் செல்கின்றார்கள். அப்ப 12 வருட காலம் ராமன், லக்ஷ்மணன், சீதை, ஊர்மிளா இவர்கள் அயோத்தியாவில் சென்று தங்குகின்றார்கள். பரதனும் சத்ருக்னனும் ஸ்ருதகீர்த்தியும் மாண்டவியும் அஸ்வபதியான கேகேய தேசத்திற்கு செல்கின்றார்கள். அது ஏன் சுவாமி நீங்களே சொல்லுங்க. பரதனை சொன்னீர், ஏன் சத்ருக்னன்னு சொன்னீர்? ஏன்னா பின்னாடி வரப்போகுது. எத்திர ராமஹ தத்ர லக்ஷ்மணஹ எத்திர பரதஹ தத்ர எல்லாருக்கும் தெரிஞ்சது. அதனால் ராமனுக்கு எப்படி லக்ஷ்மணன் இலக்குவன் நேளாக இருந்தானோ அதே போல பரதனுக்கு சத்ருக்னன் என்றும் சேவை செய்ய வேண்டும் என்று இருந்தான். அப்படியாக அவர்கள் கேகேய தேசத்திற்கு சென்று 12 வருடங்கள் தங்குகின்றார்கள். இத கம்பன் எப்படி சொல்றான்றத நம்ம இது பண்ணணும்ல. தசரதா இப்ப என்ன பண்றார், ஒரு நாள் தசரத மகாராஜா இத நான் சொல்றேன், பரதன் எப்படி கம்பன் சொல்றான்னு அதை சொல்றேன். தசரத மகாராஜா என்ன பண்ணாரா, கம்பநாட்டாழ்வார் பிரகாரம் சரி வால்மீகி பிரகாரம் ஒரு நாள் அவர் 60,000 வருடங்கள் வாழ்ந்து புத்திரகாமேஷ்டி யாகம் எல்லாம் செய்து இன்று ராம லக்ஷ்மண பரத சத்ருக்னையருக்கெல்லாம் திருமணம் செய்து 12 வருடங்கள் கழித்து ஒரு நாள் என்ன பண்றாரா, அவர் தன்னுடைய திருமுகத்தை கண்ணாடியில தர்ப்பணத்துல பார்த்துட்டு இருந்தாராம். அப்ப காதூரமா ஒரு வெள்ளை முடி இருந்துதான். அந்த வெள்ளை முடி போய் சொல்லிட்டான், தசரதா 60,000 வருடம் கழித்து விட்டாயே, புத்திரபாக்கியம் இல்லை என்று இருந்தாய், இன்று உனக்கு புத்திரபாக்கியம் கிடைத்து சாட்சாத் பரம்பொருளான ராமனம்பிரானே உனக்கு அவதாரம் செய்தான். அவனுக்கு திருமணமும் முடிந்து விட்டதப்பா, 12 வருடங்கள் கழிந்து விட்டதப்பா.
இன்னும் நீ நாடாள வேண்டுமா அப்படின்னு கேட்டுருந்தான். அதனாலதான் இன்னைக்கும் யாருக்குன்னா வயசாயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், முதல்ல காதோரமா ஒரு வெள்ளமுடி வரும். அந்த வெள்ளமுடி வரும்போதே நம்ம என்ன நினைச்சுக்கணும்னா, பகவான் நமக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டான் அப்படின்னு அர்த்தம். அப்ப டிக்கெட் புக் பண்ணிட்டான்னு நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னா, உஷாரா நம்மளும் பகவானுடைய நாமத்தை அப்ப சொல்லி அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைக்க வேண்டும் என்பதற்காக பகவான் பேரை பிரார்த்தனை பண்ணி அவன் நாமத்தை ஜபித்து 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 நாமும் மோட்ச உலகத்திற்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்றோம், ஆவியை விட்டாலும் சாவியை விட மாட்டேன், எனக்கு பெண்ணும் சன்னும் எனக்கு காப்பாத்தனாலும் என் பென்ஷன் என்ன காப்பாற்றும் அப்படின்னு நினைச்சுட்டு மூர்க்கர்களாக வாழ்கின்றோம். அதை முதல்ல விட்டு ஒழிச்சிடுங்கோ. இந்த இன்சிடென்ட்ல இருந்து நம்ம இதை தான் கத்துக்கிறோம். இதை தெரிஞ்சுட்டு தசரதன் உடனே என்ன பண்ணா, ஆஹா நமக்கு வயோதிகம் வந்து விட்டது, இனி ராமனுக்கு ஆட்சியை தர வேண்டும் என்பதற்காக உடனே அவர் என்ன பண்றார், பூமி தேவியுடைய ஏக்கத்தை புரிந்து கொள்கின்றார். இது பியூட்டிஃபுல்லா சொல்றார். பூமி தேவிக்கு திடீர்னு ஒரு ஏக்கம் வந்துருத்தான். என்ன ஏக்கம்னா, இதை வால்மீகி மகரிஷி சொல்றார். பிரதம சர்க்கம் அயோத்தியா காண்டத்துல பிரதம சர்க்கத்துல 34வது பாட்டா சொல்றார். தமேவ விருத்த சம்பன்னம் அப்ரவிருத்தஸ்ய பராக்கிரமஹ லோகபாலோ உபம் நாத அகாமயத மேதினீம். தசரத மகாராஜா ஒரு அயோத்தியாவில் இருந்த போது அந்த பூமி தேவியின் ஏக்கத்தை அவர் புரிந்து கொண்டாராம். ஏன்னா பூமி தேவிக்கு ஒரு சின்ன வருத்தமா, ராமன் சீதைக்கு மணாளனாக மாறிவிட்டான், எனக்கு எப்பொழுது மணாளனாக மாறுவான், சீதையான லக்ஷ்மியை ஆள்கின்றான், பூமியான பூமி பிராட்டியை எப்போது, அதுக்குன்னு உடனே ஒருத்தர் கேட்டார், சுவாமி அப்ப ராமன் 2 ஒய்ஃபா? நீங்க தானே சொன்னீர் இக்கணத்தில் நான் சிந்தையாலும் இருமாதரை தொடேன்னு கம்பநாட்டார் சொன்னார்னா, சத்தியம் சத்தியம் புனசத்தியம். ஆனா இது சுவாரஸ்யத்துக்காக சொன்னது. இப்ப லக்ஷ்மி சம்பன்னனாக இருக்கக்கூடிய சீதையை மணந்தான், அதனால் அவன் சீதாராமனாக மாறிவிட்டான். எப்பொழுது அவன் அயோத்தியா என்னும், ஏன்னா ஒவ்வொரு சத்திரியனுக்கும் முதல் மனைவி தன் பாரியா, 2வது மனைவி தன் நாடு, அந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும். இப்ப ராமன் சத்திரியன், அப்ப அவன் என்ன பண்ணணும், இந்த அயோத்தியாவை மணக்க வேண்டும். எப்படி மணப்பது, யுவராஜாவாக மாற வேண்டும். மீன்ஸ் யுவராஜனாக மாறி அந்த நாட்டையும் நாட்டு மக்களையும் காப்பாற்றினால் அதுதான் அன்றோ அவனுக்கு அயோத்தியா ராமன் என்னும் பெயரை பெற்றுக் கொடுக்கும். அதற்காக அவர் சொன்னார், ஏதைஸ்து பகுபிர்யுக்தம் குணை அனுபமை ஸ்ருதம் திருஷ்ட்வா தசரதோ ராஜ சக்ரே சிந்தையாம் பரதபஹ. உடனே தசரத மகாராஜாவுக்கு சிந்தனை வந்துருத்தான், ஐயோ என் காதோரம் வேற வெள்ளமுடி வந்துருத்து, இப்ப பூமி தேவி வேற ஏக்கம் பண்ணிட்டு இருக்காளே, நம்மளுக்கும் 60 வயசு ஆயிடுத்து, குழந்தைக்கோ திருமணம் ஆகி 12 வயசு வந்துடுத்து, இனிமே என்ன பண்ணணும். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு காலம் வரைக்கும் தான் நாம் ஆள வேண்டும். நமக்கு பகவான் ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு ஃப்ரீடம் கொடுக்குறான். ஆனா நம்ம என்ன பண்றோம், ஃப்ரீடமையும் கிஃப்டையும் நம்மளே வச்சுக்கணும்னு நினைச்சுட்டு இருக்கோம். அதுதான் பெரிய தப்பு. பகவான் என்ன பண்றார், நம்ம பிறக்கும் போது அம்மானு ஒரு கிஃப்டை கொடுக்குறார், அப்பான்னு ஒரு கிஃப்டை கொடுக்குறார், கொஞ்சம் பெருசா வளர்ந்த பிறகு அண்ணா தங்கை தம்பி அப்படின்ற ஒரு கிஃப்டை கொடுக்குறார், அதுக்கப்புறமா என்ன பண்றார், டீச்சர் புக்கு ஸ்கூலுன்ற ஒரு கிஃப்டை கொடுக்குறார், அதுக்கப்புறமா காலேஜ்ன்ற ஒரு என்ஜாய்மெண்ட்டை கொடுக்குறார், அதுக்கு மேல என்ன பண்றார், நீ சமத்தா இனிமே நீயே சம்பாதிச்சு உன்னுடைய அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணி கூடான்னு சொல்லி புது அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணி தர. ஆனா இவன் என்ன பண்றான், பழைய அக்கௌண்ட்லயே உட்காந்துட்டு எனக்கு சுவாமி அந்த அக்கௌண்ட் ஆக்சுவலி பகவான் எடுத்துக்கிறாரு, ஒரு இடத்துல கொடுக்குறாருன்னு இன்னொரு இடத்துல எடுத்துப்பார். இதுதான் காலம், இதுதான் சத்தியம், இப்படிதான் வாழ்க்கை நடக்கும். பாருங்க, அம்மா நித்திய நிரந்தரமா, அப்பா நித்திய நிரந்தரமா, பாரியா நித்திய நிரந்தரமா, தம்பி நித்திய நிரந்தரமா, இல்ல தமையன்தான் நித்திய நிரந்தரமா, இவெல்லாம் வருவா போவா. இது எப்படின்னா, ஒரு குழந்தை கேட்டா என்கிட்ட, சுவாமி அப்ப இவெல்லாம் நித்திய நிரந்தரம்னா, இல்ல இவெல்லாம் நம்ம வாழ்க்கையில போக்கும் வரவும் புலர்வும் இல்லா புண்ணியனே அப்படின்னு மாணிக்கவாசகர் சொல்றார். எப்படின்னா, அரியன் இப்ப சென்னையில எல்லாம் பார்த்தீங்கன்னா 30-40 அடுக்கு பில்டிங்லாம் இருக்கும். இப்ப 40வது ஃப்ளோருக்கு நான் போறேன்னு வச்சுக்கோங்களேன், 2வது ஃப்ளோர்ல நான் லிஃப்ட்ல ஏறுறேன்.
இப்ப என்னுடைய நண்பன் ரொம்ப தெரிந்த ஒரு நண்பர் என்ன பண்றாரு, 5வது ஃப்ளோர்லயோ 6வது ஃப்ளோர்லயோ ஏறி வர்றார். நான் என்ன பண்ணுவேன், ஹேடா நல்லா இருக்கியடா அப்படின்னு சொல்லி பேசுவேன், நல்லா சிரிப்பேன், அவங்க கூட பழகுவேன். நான் ஏதாவது எடுத்துட்டு வந்து அவங்க கிட்ட கொடுத்துருப்பேன். அவன் செல்போன் நம்பரை வாங்கிப்பேன், என் செல்போன் நம்பரை வாங்கிப்பேன். அதுக்காக அவன் வந்து 12வது ஃப்ளோரோ 20வது ஃப்ளோரோ இறங்கணும், நானும் 40வது ஃப்ளோர்ல இறங்கணும். அதுக்காக இல்லடா நானும் கூட வந்துடுறேன், என் வேலையை விட்டுடுறேன், நான் எதுக்கு வந்தனோ அந்த வேலையை பார்க்க மாட்டேன், உன் கூட நானும் 20வது ஃப்ளோருக்கு வரேன்னு சொன்னா அவன் ஏத்துப்பானா? இல்ல நீங்க தான் மனசார ஏத்துப்பேலா? ஏத்துக்க மாட்டோம். இதுதான் உலகம். அதே போல நமக்கு என்ன பண்றாங்க, அம்மான்றவங்க ஒரு ஃப்ளோர்ல வராங்க, அப்பான்ற ஒரு ஃப்ளோர்ல வராங்க, தம்பின்ற தங்கைன்ற அக்கான்ற மாமான்ற மைதுனன்ற எத்தனை பேரும் வராங்க. அதே போல பாரியா என்பவர்கள், குடும்பம் என்பவர்கள், குழந்தை என்பவர்கள், நம் சொத்து என்பவர்கள் எல்லாரும் வருகின்றார்கள். ஆனால் நமக்கு உண்மையான சொத்தாக இருக்கக்கூடிய அந்த சுவாமி, சகல குண சம்பன்னனாக நித்திய நிரந்தரமாக நம்முள்ளே அந்தர்யாமையாக இருக்கக்கூடிய அந்த பகவானை நம்ம விட்டுட்டு நம்ம என்ன பண்றோம்னா மற்றவா எல்லாரையும் பிடிச்சுக்கிறோம். அங்கதான் பிரச்சனை வருது. இதுக்காக தான் பகவான் என்ன பண்றார், அம்மாவை கொடுக்குறார், கொஞ்ச நேரம் பொறுத்து அவரை எடுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸை கொடுக்குறார். ஜென்ரேஷன் கேப்னு சொல்லிடும். அதுக்கப்புறமா என்ன பண்றாரு, அப்பா ஃப்ரெண்ட்ஸை எடுத்துடுறாரு, ஒரு மனைவியை கொடுக்குறார். அந்த மனைவியை கொடுத்து கொஞ்ச நாள் பொறுத்து குழந்தைய கொடுக்குறார். அப்பா அம்மா அந்த மனைவியை எடுத்துடுறார். கடைசியில் அந்த குழந்தைங்களை கொடுக்குறார். குழந்தைங்க கொஞ்ச நாள் பெருசாகி வளர்ந்து அவங்க ஒரு வேலையில உத்தியோகத்திற்காக வெளிநாடுகள் எல்லாம் செல்கின்றார்கள் என்றால் அங்கே பகவான் என்ன சொல்றான், இது வரைக்கும் நீ இதெல்லாம் நினைச்ச, இப்பனா என்ன நினைடா அப்படின்னு சொல்லி ரிட்டையர்மெண்ட் கொடுக்குறான். வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் நீங்க வாங்கல, அதனால பகவான் என்ன பண்றான், அவனே ஒரு ரிட்டையர்மெண்ட்டை கிரியேட் பண்ணி உங்களுக்கு கொடுத்து இனிமேலாவது நீ என்னை தியானம் செய்யடா அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்றோம், அப்பையும் கண்ணால் கண்டு காதால் கேட்டு மனதால் உணர்ந்து வாயால் பேசி நம்ம நேரத்தை எதுல செலவழிக்கிறோம்னா இந்த கைபேசின்ற ஒண்ணு களி ரூபத்துல வந்திருக்கு, அதுல செலவு பண்ணிட்டு இருக்கோம். இப்ப புரியுறதுங்களா? எதற்காக நாம் வந்தோமோ அதை விட்டு விட்டு நாம் இதழ் மேல் பற்று வைத்துக் கொண்டிருக்கின்றோம். இது போல ஜனகன் இல்ல, நம்ம இவ்வளவு நடந்துமா, ஜனகன் புரிஞ்சுட்டான். உடனே அவன் என்ன பண்ணா, மந்திரிமார்களை எல்லாம் கூப்பிட்டான். ஒரு ராஜா அவனே முடிவெடுக்கலாம், ஆனால் அவன் என்ன பண்றான், மக்கள் கிட்டையும் மந்திரிமார்கள் கிட்டையும் ஒப்பீனியன் வாங்கணும். அவளுடைய ஒப்பீனியன், எனக்கு ராமன் பிடிச்சிருக்கான், நான் புத்திரகாமேஷ்டி யாகம் செய்து என் மக்களை பெற்றேன், ராமன் மனத்துக்கினியான் தான், அவனுடைய குண சம்பன்னங்களை எல்லாம் நானே சொல்ல முடியாது, ஒரு தந்தையே ஒரு குழந்தைய பத்தி சொல்ல முடியுமா, அப்படி நான் சொல்லக்கூடாது. ஆனாலும் என் ராமனுடைய தசரத மனசுல நினைக்கிறான், என் மகனான ராமனை இந்த அயோத்தியாவிற்கு ராஜாவாக ஆக்குவதற்கு அவனுக்கு தகுதி உண்டா, மக்கள் மனதில் அவர்கள் என்ன நினைக்கின்றார்கள் என்று ஒப்பீனியன் கேட்கிறான். இந்த தான் இருக்கிறதுலே ஒரு டாப் மோஸ்ட். இன்னைக்கு கூட பாருங்க, அரசியல் வாரிசு தான் நம்ம நடத்திட்டு இருக்கோம். அவன் பார்த்தேன்னா யாரையும் நான் குத்தம் சொல்லல, ஆனா இதுதான் உண்மை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கலியுகத்துல இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. என் ராஜாங்கம், எனக்கு அப்புறமா என் மகன் தான் ஆளணும், எனக்கு பின் என்னுடைய சகோதரி தான் ஆளணும், எனக்கு பின் என்னுடைய மகன் தான் ஆளணும்னு ஒருத்தர் பின் ஒருத்தராக வாரிசு அரசு நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் ராஜா தசரதனோ அப்படி அல்ல, எனக்கு பின் என் மகனை நான் தேர்ந்தெடுத்தாலும் அதற்கு மக்கள் மனமா உவந்து ஏற்கின்றார்களா என்பதை மந்திரியர்களோடு விசாரணம் செய்கின்றான். இதுவல்லவோ ராஜா, இதுவல்லவோ நாடு, இதுவல்லவோ தேசம். இந்த மாதிரி ஒரு தேசத்தை உருவாக்கிய நம் திருநாட்டில் இன்னைக்கு எத்தனை பேர் பாருங்கோ, அவனுக்கு முதல்ல குவாலிஃபிகேஷன் இருக்கா, மக்கள் அவர்கள் ஏற்கின்றார்களா, இன்னொன்னு அவனுக்கு அந்த தகுதி இருக்கா, கல்வி கேள்வி மக்கள் சனாதன தர்மத்தை வளர்விப்பதற்கு அவர்களுக்கு உரிமை உண்டா என்பதை தெரியாமல் எனக்கு என் ராஜா, என் சொத்தை நான் காப்பாத்திக்கணும், என் குழந்தைங்களுக்கு தான் நான் அடுத்த வாரிசை நான் உருவாக்கணும்னு நடத்திட்டு இருக்கா. இத மக்களும் நம்ம எல்லாம் ஏற்றுட்டு இருக்கோம். இதுதான் இன்னைக்கு இருக்க நிலைமை. இத சொல்றார் அயோத்தியா காண்டத்தில் 2வது சர்க்கத்துல போய் பார்த்தீங்கன்னா ராமன் என்ன பண்றார், மந்திரிமார்களிடம் ஆலோசனை செய்கின்றார். அநேக வருஷ சகஸ்ரோ விருத்தத்வமசி பார்த்திவ சராமம்
யுவராஜாவி அபிஷிஞ்சஸ்வ பார்த்திவ. உடனே மக்கள் எல்லாம் சொல்றா, ஆஹா, இப்படி கேட்ட தசரத மகாராஜா ஒப்பீனியன் கேட்கிறார். அது கேட்ட உடனே அங்க இருக்கிற மக்கள் எல்லாமே சாது சாது, ரொம்ப ரொம்ப நல்லது, ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லி எல்லோ மக்களும் சொல்றாங்க. அநேக வருஷ சகசிராணி, நீ 60,000 வருடம் வாழ்ந்து விட்டாயப்பா தசரதா, போதும். விருத்தம் துவமசி பார்த்திவ, இந்த பிருது மகாராஜா ஆண்ட இந்த பூமண்டலத்தை நீ 60,000 வருடம் செழிப்பாகவும் நல்ல தர்மத்தையும் உத்தாரணம் செய்து வாழ்ந்து விட்டாய். ஆனால் எங்களுக்கு ஒரே ஒரு வேட்கை இருக்கின்றது, எங்களுக்கு ஒரே ஒரு ஆசை இருக்கின்றது. சராமம் யௌவராஜஸ்ய, இந்த ராமனை நாங்கள் யௌவராஜனாக பார்க்க வேண்டும். அபிஷிஞ்சஸ்வ பார்த்திவ, இவனுக்கும் அவன் தலையில் அபிஷேகம் செய்து அவனையும் ராஜாவாக மாற்றி அடுத்ததாக அந்த சந்திதியை உருவாக்க வேண்டும். எப்படி இந்த ராமனுக்கு ராஜாபிஷேகம் செய்ய வேண்டும் என்பதை மக்களே சொல்கின்றார்களாம். இச்சாமோஹி மகாபாகு ரகுவீரம் மகாபலம் ஜன கஜேன மகதாயாந்தம் ராமம் சத்ரவிருதானதம் அப்படின்னு பியூட்டிஃபுல்லா 22வது ஸ்லோகத்துல சொல்றார் பகவான் தசரத மகாராஜா. நீ மனுமாரிதான் ஆட்சி செய்த, நல்லபடியா ஆட்சி செஞ்ச, ஆனால் எங்களுக்கு எங்கள் ராமனை அந்த சத்ருஞ்சயன் என்னும் யானை, பட்டத்து யானை மேல் ஏற்றி அவனை யானை மேல் குடைபிடிக்க அவனை ராஜாங்கத்திற்கு அழைத்து வந்து அவன் மேல் தங்க கலசத்தில் கங்கையை கொண்டு வந்து அவன் சிரசில் அபிஷேகம் செய்ய வேண்டும். அந்த யவராஜா பட்டத்திற்கு அனுமதி தாருங்கள் என்று மந்திரிமார்களும் மக்களும் ஏகமனதாக ஒருமித்த குரலோடு ராமனை அனுபவிக்க வேண்டும் ராஜாவாக என்று வேட்கை கொண்டார்களாம். இதை கேட்ட உடனே தசரதனுக்கு ரொம்ப தூக்கி வாரி போயிட்டான். என்னடா இது, நம்மளை காட்டில இவாலாம் இவ்வளோ சந்தோஷமா இருக்காளே, ராமனை வந்து ராஜாவாக்கணும்னு. உடனே அவர் கேட்கிறார், இந்த மக்கள் கிட்ட ஒப்பீனியன் எல்லாம் கேட்கிறார். குணா, யாருப்பா அந்த ராமன், எதுக்காக உங்களுக்கு அந்த ராமன் பிடிச்சிருக்கு சொல்லுங்க. நான் இவ்வளவு நல்லா 60,000 வருஷம் நல்லா தானே ஆட்சி செஞ்சேன், தர்மத்தை எல்லாம் உதாரணம் பண்ணினேன், எல்லா மக்களும் நாடும் நகரமும் நன்காக இருந்ததே, அதர்மம் இல்லாமல் தர்மத்தோடு வளர்ந்தார்களே, எங்கும் ஆஸ்திக சமாஜங்கள் இருந்ததே, எந்த குழந்தைங்களுடைய புக் சிலபஸ்லயும் புரத்தியாருடைய இந்த நாஸ்திகர்களுடைய வாதங்களை எல்லாம் நாங்கள் கொடுக்கவில்லையே, குழந்தைகளுக்கு அன்பு அரணும் கற்றுக் கொடுத்தோமே, மாதா பிதா குரு தெய்வம் என்று அறம்பளர்த்தோமே, எங்களை ஏன் இப்படி ஏளனம் செய்கின்றீர்கள்னு தசரத மகாராஜாவுக்கு ஒரு கோபம் வந்துருத்தான். இப்படின்னு நம்ம நினைப்போம், ஆனா அப்படி கிடையாது. வேதத்திலேயே சொல்லுறது, தந்தையே தன் மகனை எப்பொழுதும் பாராட்டக்கூடாதாம். ஆனால் எந்த ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் பெரத்தியார் தன் மகனை புகழ்ந்து பேசும்பொழுது அதுல வர சந்தோஷம் இருக்கு பாருங்கோ, அதுக்கு அளவே இல்லையா. அதனால ராமன் தசரத மகாராஜாவுக்கு என்ன ஒரு ஆசைன்னா, என்னுடைய ராமனை இந்த மக்களும் மந்திரிமார்களும் பாராட்ட வேண்டும், அதை நான் காதால கேட்க வேண்டும். ராமா ராமா ராமா, உன் குண நலங்களை எல்லாம் நான் மக்களின் வாயால கேட்க வேண்டும்டா என்று ஆசை கொண்டானாம். அப்ப தசரதன் கேட்டானா, ஏன்பா அவனை நீங்க ராஜான்னு ஆக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு. உடனே மக்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து சொன்னார்களாம், எப்படி ஆபட்டும் அந்த ராமன், எப்படி ஆபட்டவன், எவ்வளவு அழகு இருக்கு, எவ்வளவு புஜ பராக்கிரங்கள் இருக்கின்றது, எத்தனை குண சம்பன்னனாக இருக்கின்றான் அப்படின்றத சொல்றார். குணான் குணவதோ தேவ தேவ கல்பஸ்ய தீமதஹ பிரியானந்தான் கிருத்ஸ்னான் பக்ஷ்ய பிரவக்ஷ்யமானோத்யதான் தனு. அவன் குணான், எப்பவுமே ராமனை பத்தி ISO சர்டிபிகேட்டும் அவனை பத்தி ஒரு பியூட்டிஃபுல் VC ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுறது யாருதுன்னா ராமனே கிடையாது. நம்ம தான் நமக்கு நாமே ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணிப்போம். ஆனா பகவான் பார்த்தீங்கன்னா அவனுக்கு தானே ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணிக்க மாட்டா, அடுத்தவா கிரியேட் பண்ணுறதுல ஆனந்தத்தை அடைபவன். அதனாலதான் ஸ்தோத்திர பிரியா ஸ்துதிமதே ஸ்ருதி சம்ஸ்துப வைபவா அப்படின்னு லலிதா சஹஸ்ரநாமத்துல ஒரு பாராயணம் வரும். அம்பாளுக்கு தன்னைத்தானே புகழ்ந்துக்கணும்னு ஆசையே கிடையாதான். ஆனா புரத்தியார் யாருன்னா தன்னை பத்தி புகழ்ந்தா அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. அதே போல விஷ்ணு சஹஸ்ரநாமத்தையும் போய் பார்த்தீங்கன்னா அவருடைய நாம சகஸ்திரத்தை அவரே அனுபவிக்கல. பீஷ்மாச்சாரியா சொல்றார்,
ருத்ரன் சொல்றார் யார்கிட்ட? பார்வதி தேவி கிட்ட. அப்படி ஒரு பிரபாவத்தை உடையவர்கள். பகவானுடைய நாமத்தை மற்றவங்க தான் புகழணும், தன்னைத்தானே அவர் எப்பவுமே புகழ்ந்துக்க மாட்டார். அதே போல இந்த தசரத மகாராஜாவும் மற்றவங்க என் ராமனை புகழ வேண்டும் என்று விருப்பப்படுகின்றார். அவங்க எப்படி சொல்றா, எப்படி அவட்டவன்னா, திவ்யை குணை சக்ரசமஹ ராமோ சத்ய பராக்கிரமஹ ராமத்யத் சத்புருஷோ லோகோ லோகஹ சத்ய தர்ம பராக்கிரமஹ. ராமனுடைய குணங்களை எல்லாம் இந்த சர்க்கத்துல பியூட்டிஃபுல்லா சொல்றாங்க. 31வது ஸ்லோகம் 2வது ஸ்கந்தத்துல அயோத்தியா காண்டத்துல போய் பார்த்தேன்னா ராமனுடைய குணங்களை பியூட்டிஃபுல்லா சொல்றாரு பாருங்கோ. தர்மஜ்ஞ சத்யசந்தஸ்ச சீலவான் அனசூயகஹ சாந்தம் சாந்தயிதா சலக்ஷ்ண கிருதக்ஞோ விஜிதேந்திரியஹ பிரியவாதி ச பூதானாம் சத்யவாதி ச ராகவ. பிரியமான வார்த்தைகளை சொல்லக்கூடியவன், சத்திய வாக்கியத்தை சொல்லக்கூடியவன். வேதம் சொல்லும் பொழுது எது திரிகாலே திஷ்டதி தத் சத்தியம் சத்தியம் ச ஹிதம் ச பிரியம் ச எது தத் வாக்கியம்னு சொன்னானோ அந்த வேதத்திற்கு ஒரு பொருளாக இருக்கக்கூடியவன் சத்தியவாதி பிரியாவாதி. அப்படி மட்டும் இல்ல, பகுஸ்ருதாம் நன்றாக கேள்வி ஞானம் இருக்கின்றது. ஏன்னா வேதமே சொல்லுது, சோத்ரியஸ்ய ஜாகாமகதஸ்ய, காதால் யார் வேதத்தை கேட்கின்றார்களோ அவர்களுக்கே வேதம் கிட்டுமாம். அப்படி பகுஸ்ருதஹ ரிக்வேதோ யஜுர்வேதோ சாமவேதோ அதர்வணவேதோ சீக்ஷா கல்பம் நிருப்தம் சந்தசம் ஜோதிஷம் என்று அத்தனை கலைகளையும் ஆய கலைகள் 64ஐயும் கற்று கேட்டு உணர்ந்தவன். அது மட்டுமல்ல, விருத்தானாம் ரொம்ப அழகான வயதை உடையவன். பிராமணியம் உபாஸ்ருதஹ பிரம்மச்சரியத்தை உபாசிக்கின்றான். அப்படியாப்பட்ட அந்த அழகான மன். அது மட்டும் இல்ல, அவன் உன் ராமன் இல்லை மன்னா, எங்கள் ராமன். எங்க வீட்டுல ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா என் குழந்தைய நான் கூப்பிடுற மாதிரி ராமனை கூப்பிடுறேன். எங்க ஆத்துல ஒரு ஃபங்க்ஷன்னா, எங்க ஆத்துல ஒரு விசேஷம்னா நாங்க கூப்பிடணும்னு அவசியம் இல்லை, ராமன் அவன் ஆத்துல ஃபங்க்ஷன் நடக்கிற மாதிரி வந்துருவான். அதே போல எங்களுக்கு ஒரு கஷ்டம்னா எங்களுக்கு கஷ்டம் இல்லை, அது ராமனுக்கே வந்த கஷ்டம் என்று நினைத்து அவனே வந்து எங்களோடு சேர்ந்து ஒன்றில் ஒன்றாக இருந்து கண்ணீர் வடிப்பான். அப்படியாப்பட்ட அந்த தசரத மகாராஜா உன்னுடைய ராமன் என்று நினைத்து விட்டாயே, அவன் என் ராமன் அப்படின்னு சொல்றார். இதே வால்மீகி மகரிஷி இவ்வளவு அழகா சொல்றாருல. இப்ப இவரே சம்ஸ்கிருதத்துல இப்படி இருக்கும்போது கம்ப நாட்டாழ்வார் சும்மாவா விடுவார்? அவர் சொன்னார், செந்தாமரை இமையின் வரம்பு இல்காலமும் நொந்தன ராமன் என்னோவை நீக்குவான் வந்தனன் இனி அவன் வருந்தையான் பிழைந்து உயிந்தன போகும் ஓர் உறுதி எண்ணேன் அப்படின்னு பியூட்டிஃபுல்லா 1339வது பாசுரத்துல சொல்றார். இனி நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன்ப்பா, 60,000 வருஷம் டெய்லியும் பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் களைச்சு போயிட்டேன். இப்போ என் ராமன் வந்துட்டான். 12 வயதும் குருகுலம் முடிந்து பிறகு ஜானகி திருமணம் செய்து 12 வருடங்கள் 24 வருடங்கள் மாறிவிட்டது. இப்பொழுது கட்டிலம் காலை. இவன் தான் நாட்டை ஆளுவதற்கு சரியான அறத்திலும் இல்லறத்திலும் சிரத்திலும் குணநலத்திலும் சிறந்தவனாக இருக்கக்கூடிய இந்த ராமபிரானை நாம் இப்பொழுது பட்டாபிராமம் சேகம் செய்து அவனை நாம் பார்த்திவகுல ராமனாக மாற்றிவிடலாம் என்று தசரத மகாராஜா நினைக்கிறாராம். இதுக்கு மேல என்ன நடக்க போறதுன்றத அடியேனும் நீங்களும் சேர்ந்து அனுபவிக்க வேண்டும். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே.